இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றுகிற மதிப்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னொரு பொதுவான தலைப்பில் உங்களோடு கலந்துரையாட முயற்சிக்கிறேன். இந்த கலந்துரையாடல் இன்றைய நாளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. தொடர்ச்சியை அடுத்த வாரமும் மேற்கொள்ள வேண்டி இருக்கலாம். சற்றே இது ஆழமான விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு என்பதன் காரணமாக நான் இத்தலைப்பை 2 வாரங்களில் கலந்துரையாடுவதற்காக தீர்மானித்துள்ளேன். கலந்துரையாடலை ஆரம்பிக்கும் முன்னதாக இதில் பங்கு பெற்றுகிற எல்லோரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த விடயம், நான் முன்வைக்க போகின்ற இந்த விடயம் உங்களுக்கு தெரிந்தது போல இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெரியாதது போல நான் முன்வைக்கும் விடயங்களை செவிமடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு வேண்டுகோளாக அமையலாம். காரணம் இருக்கிறது. ஆகவே தான் அவ்வாறான ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு முன்வைத்து கொண்டு இந்த விடயத்தை ஆரம்பிக்கிறேன். முன்னாரம்ப வகுப்புகள் என்று சொல்கிற போது உங்களுக்கு எந்தெந்த வகுப்புகள் என தெரியக்கூடும். தரம் 1, தரம் 3 ஆகிய வகுப்புகளை நாங்கள் முன்னாரம்ப வகுப்புகள் என்று சொல்லலாம். பொதுவாக உலகில் இந்த வகுப்புகள் முன்னாரம்ப வகுப்புகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த தனி எழுத்துக்களை கற்பிப்பது, மொழியில் எழுத்துக்களை கற்பிப்பது என்பது அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது, பொறுத்தளவில் நாங்கள் தரம் 1, 2 ஆகிய வகுப்புகளை நினைத்து அல்லது நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். பொதுவாக அதுவே எங்களுடைய எதிர்பார்ப்பு. தரம் 1 ஆகிய வகுப்புகளில் எங்களுடைய பிள்ளைகள் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. அவற்றை எவ்வாறு கற்பிக்கிறோம் பெரியதொரு கேள்விக்குறியாக இருந்தால் எதிர்பார்ப்பு என்னவோ அதுதான். இன்றைய கலந்துரையாடலிலும் செவ்வாய்க்கிழமை நாங்கள் இது தொடர்பாக மேற்கொள்கின்ற கலந்துரையாடலிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய புரிதல்கள் பின்வருவனவாக அமையும். இந்த கலந்துரையாடலின் அடிப்படைகள் பின்வருவனவாக அமைகின்றன என்று நான் ஆரம்பிக்கும் முன்னதாக கூறிக்கொள்கிறேன். முன்னாரம்ப வகுப்புகளில் தனி எழுத்துக்களை கற்பிக்க வேண்டியதன் அவசியம். தனி எழுத்துக்கள் என்று குறிப்பிடுவதாவது ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக படிப்பிப்பது. அவை தனியாக கவை தனியாக படிப்பிப்பது, மவை தனியாக படிப்பிப்பது, அல்லது இப் என்கிற எழுத்தை படிப்பிப்பது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எழுத்துக்களை தனித்தனியாக கற்பிப்பது தொடர்பான அவசியமாகவே நாங்கள் கலந்துரையாடுகிறோம். தனி எழுத்துக்களை மாணவர்களுக்கு கற்பிக்கும் முறை தற்காலத்தில் பின்பற்றப்படாததன் பின்னணிகள் யாவை? இப்போ இது எங்களுடைய நாட்டை கொண்டு முன்வைக்கப்படுகிற ஒரு வினா. நாங்கள் தனி எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பிக்கிற ஒரு நிலைமை நீண்ட காலமாக இல்லாது போயிருக்கிறது. எழுத்துக்களை சொல்லிக் கொடுப்பதாக நீங்கள் வாதிடலாம். இந்த வகுப்புகளில் படிப்பிக்கிற ஆசிரியர்களான தரம் 1 ஆசிரியராக இருக்கலாம் அல்லது தரம் 2 ஆசிரியர்களாக இருக்கலாம்.
எழுத்துக்களை பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனாலும் தனித்தனி எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பிக்கிறோமா என்பது தொடர்பாக நீங்கள் இந்த கலந்துரையாடலின் முடிவில் கண்டறியலாம். அவ்வாறான ஒரு கற்பித்தல் எந்த காலம் எப்போதிருந்து அல்லது என்ன காரணத்தால் இல்லாமல் போனது என்பது தொடர்பாக சில விளக்கங்களை நான் தர முயற்சிக்கிறேன். இரண்டாவது அம்சம், தனி எழுத்துக்களை கற்பிப்பது நவீன கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகளுக்கு எதிரானதா. பழைய நாங்கள் புதியன புகுதல் காரணமாக பழையன கழிதல் பொதுவானது. நாங்கள் புதிய புதிய கற்பித்தல் நுணுக்கங்கள், அணுகுமுறைகள், தொழில்நுட்பங்கள், முறைகள், கற்பித்தல் முறைகள் வந்து சேருகிற போது பழைய கற்பித்தல் முறைகளை கைவிடுவது ஒரு சாதாரண விடயம்தான். அப்படியாக இருந்தால் இந்த தனித்தனி எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்பிப்பது ஒரு பழைய முறையாக இருக்கலாம், பழங்கால முறையாக இருக்கலாம். அதனை கைவிடலாமே என்கிற ஒரு நிலைப்பாட்டில் தனி எழுத்துக்களை கற்பிப்பது நவீன கற்றல் கற்பித்தல் அணுகுமுறை எதிரானதா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நவீன கற்பித்தல் முறையில் தனித்தனி எழுத்துக்களை கற்பிப்பது அவசியமில்லை என்று ஆகிவிட்டதா என்று நாங்கள் புரிந்து கொள்வோம். அடுத்தது, தமிழில் தனி எழுத்துக்களை முன்னாரம்ப வகுப்பு மாணவர்களுக்கு பரிச்சயப்படுத்துவதன் அவசியம் யார்? ஏன் இந்த தரம் 1, தரம் 2 சற்றே விடுபட்டு போனால் தரம் 3லாவது இந்த தனித்தனி எழுத்துக்களை அல்லது தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் பிள்ளைகளுக்கு பரிச்சயப்படுத்துவதனுடைய அவசியப்பாடுகள் உள்ளன. அப்படி இருக்குமாக இருந்தால் அந்த அவசியப்பாடு யார்? தனி எழுத்துக்கள் போதிக்கப்படாது விடுவதனால் ஏற்படும் பாதிப்புகள். நாங்கள் தனி எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கற்பிப்பதன் காரணமாக பிள்ளைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றனவா? என்ன வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன? தமிழில் தனி எழுத்துக்களை கற்பிப்பது கடினமாக சில வேளைகளில் நாங்கள் நினைக்கக்கூடும். ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் அதில் 26 எழுத்துக்கள் தான் உள்ளன. தமிழில் அப்படி அல்ல, 247 எழுத்துக்கள் உள்ளன. ஆகவே 247 எழுத்துக்களையும் தனித்தனியாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது கடினமானது என்று நினைக்கலாம். ஆகவே தனி எழுத்துக்களை கற்பிப்பது கடினமானதா என்பது தொடர்பாக இந்த கலந்துரையாடலில் நாங்கள் ஒரு தீர்வு பெற வேண்டும் அல்லது அது தொடர்பான தெளிவை பெற வேண்டும். தமிழில் தனி எழுத்துக்களை கற்பிப்பதற்கான ஒழுங்குமுறை, எவ்வாறான ஒழுங்கில் கற்பிப்பது? இப்போ எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில் உள்ள எழுத்துக்களுக்கெல்லாம் ஒரு அகர வரிசை இருக்கிறது. இப்போ ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், சிங்களமாக இருக்கட்டும், உலகில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் ஒரு அகர வரிசை இருக்கிறது, தொடக்கம் முடிவு என்று. இப்போ தமிழ் எழுத்து அளவில் இந்த 247 எழுத்துக்களும் ஆவில் தொடங்கி இன் என்கிற எழுத்தில் முடிவடைகின்றன. இப்போ ஒரு வரிசை ஒழுங்கு இருக்கிறதே, அந்த வரிசை ஒழுங்குமுறை அடிப்படையில் கற்பிக்க வேண்டுமா அல்லது வேறு ஏதாவது ஒழுங்குமுறைகள் தேவைப்படலாமா என்பது தொடர்பாகவும் நாங்கள் தனி எழுத்துக்களை கற்பிப்பதற்கான முன்னேற்பாடுகள் யாவை? நாங்கள் தனி எழுத்துக்கள் கற்பிப்பதாக இருந்தால் அது நான் மீண்டும் வழமையாக போல அது உங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்காக இருக்கலாம் அல்லது நீங்கள் கற்பிக்கிற பிள்ளைகளுக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு தீர்மானம் காரணமாக கலைத்திட்டத்தில் அவ்வாறு இல்லாது போனாலும் கூட தனி எழுத்துக்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்பிப்பீர்கள் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்தால் அதற்காக என்ன ஆயத்தப்பாடுகளை செய்து கொள்ள, என்ன திட்டமிடல்கள் என்பது தொடர்பாக ஒரு தெளிவை பெறலாம்.
வகுப்பறையில் தனி எழுத்துக்களை கற்பிப்பதற்கான செயல்முறைகளும் படிமுறைகளும் ஒரு எழுத்தை கற்பிப்பது என்பதற்கு ஏதாவது கற்பித்தல் செயல்முறை தேவைப்படும், ஒரு படிமுறை தேவைப்படும். ஸ்டெப்ஸ் இங்கு தொடங்கி எவ்வாறு வளர்த்தி செல்வது என்பது தொடர்பான ஒரு படிமுறை தேவைப்படலாம். அவ்வாறு கற்பிப்பதற்கான செயல்முறைகள் படிமுறைகள் இருக்கின்றனவா? அவை யாவை? இவ்வாறு அவற்றை மேற்கொள்ளலாம். இவ்வாறான வினாக்கள் விடை காண்பதாக என்னுடைய முன்வைப்பு அமைதல் வேண்டும். நான் முன்வைப்புகளை மேற்கொண்டதன் பிறகு தயவு செய்து இறுதியில் உங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை பயனுள்ளதாக அமையும். என்னால் அவற்றுக்கான விடைகளை கூற முயற்சிப்பேன். அவ்வாறு முடியாது போனால் அடுத்த வாரம் இந்த தலைப்போடு கலந்துரையாடலை மேற்கொள்கிற போது நான் அதற்கான விடைகளை தர முயற்சி செய்வேன். முதலாவது நாங்கள் விடை காண முயற்சிப்பது தனி எழுத்து கற்பிக்கும் முறை ஏன் இல்லாது போனது? ஏன் நாங்கள் அதனை கைவிட்டோம் என்கிற ஒரு வினா. இது தரம் 1 புத்தகம், பாட புத்தகம். நீங்கள் பார்ப்பது தமிழ் மொழி பாட புத்தகத்தின் ஆரம்ப பாடங்கள் உண்டு. அவை சித்திரங்களோடு சித்திர கதைகளோடு தொடர்பு பட்டதாக அமைகின்றன. அது பிள்ளைகளுடைய வாய்மொழி விருத்திக்காக, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், பேசுவதற்காக, கதை சொல்வதற்காக அமைந்தவையாக உள்ளன. அவற்றை தொடர்ந்து அல்லது எழுதுவதற்கான ஆரம்ப பயிற்சிகளை கொண்டவையாக அமையலாம். அவற்றை தவிர்த்து பாடங்கள் என்று வருகின்ற போது, வாசிப்பதற்கான பாடங்கள் என்று வருகிற போது அமைந்துள்ள பாடத்தையே நீங்க ஆரம்ப பாடத்தையே நீங்கள் பார்க்கிறீர்கள். இதை பார்க்கிற போது உங்களுக்கு ஒன்று புரியலாம். இவை சொற்களாக, வாக்கியங்களாக அமைந்துள்ளன. அப்போ நாங்கள் தரம் 1 பிள்ளைகளுக்கு மிக ஆரம்பத்திலேயே சொற்களையும் வாக்கியங்களையும் சொல்லிக் கொடுக்க போகிறோம், கற்பிக்க போகிறோம். அவர்கள் அவற்றையே வாசிக்க போகிறார்கள். நாங்களும் வாசித்து காட்டப் போகிறோம், அவர்களும் வாசிக்க போகிறார்கள். ஆகவே தனி எழுத்துக்கள் என்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல், அதாவது வேறுபடுத்தல் இன்றி சொற்களை நேரடியாக முன்வைப்பதாகவோ, 2 சொற்கள் கொண்ட வாக்கியங்களை முன்வைப்பதாகவோ அமைகின்ற விதத்தில் தான் எங்களுடைய பாடங்கள் உள்ளன. ஆகவே மிக தெளிவாக தெரிகின்ற ஒரு விடயம், கலைத்திட்டத்தில் சொற்கள் ஊடாக அல்லது வாக்கியங்கள் ஊடாகத்தான் பிள்ளைகளுக்கு எழுத்துக்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. எழுத்துக்கள் அறிமுகப்படுத்தப்படாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் பேசுவதை எழுதுகிற போது எழுத்துக்கள் வரி வடிவத்தில் எழுதுகிறோம், அங்கே எழுத்துக்கள் படுகின்றன. ஆகவே எழுத்துக்கள் இல்லாமல் இல்லை. அந்த எழுத்துக்கள் பிள்ளைகள் தெரிய வேண்டும் என்கிற மறைமுக நோக்கம் எங்களிடம் இருக்கவே செய்கின்றது. ஆனால் அவர்களுக்கு எழுத்துக்களை முகப்படுத்துகிற விதம், அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற விதம் எவ்வாறு அமைந்துள்ளது என்று பார்த்தால், அது சொற்களை முன்வைப்பதன் ஊடாக, வாக்கியங்களை முன்வைப்பதன் ஊடாக அமைந்துள்ளமையை நீங்கள் நன்கு அறியலாம். இதைத்தான் நாங்கள் எங்களுடைய வகுப்பறைகளில் மேற்கொள்கிறோம், கற்பித்தலாக மேற்கொள்கிறோம். இதற்கு காரணம் என்ன? ஏன் நாங்கள் எழுத்துக்கள் பல கொண்டு தானே அல்லது வாக்கியங்களும் தனித்தனி எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து தானே அமைகின்றன? தனி எழுத்துக்களை பிள்ளைகள் தெரிந்து கொள்ளாமல், ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள உச்சரிப்பை தெரிந்து கொள்ளாமல் நேரடியாக சொல்லுக்கு போவது வாக்கியத்துக்கு பொருத்தமானதா என்பது தொடர்பாக நாங்கள்
சிந்திக்காதுள்ளோம் அல்லது சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை என்று உணர்கிறோம். நேரடியாக சொற்கள் வாக்கியங்கள் என்கிற அமைப்புக்கு போகிறோம். இதற்கு காரணம் என்ன? இது எந்த காலத்திலிருந்து இந்த நிலைமை உலகத்தில் ஏற்பட்டுள்ளது என்று நாங்கள் சற்று சிந்திப்போமாக இருந்தால், இவ்வாறான ஒரு நிலைமை மொழி கற்பித்தலில், அதிலும் பிள்ளைகளுக்கு வாசிப்பு கற்பித்தலில் அல்லது பிள்ளைகளுக்கு எழுத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதில் இந்த முறை வந்தமைக்குரிய காரணம் உலகில் காணப்படுகிற ஒரு அணுகுமுறை. அந்த அணுகுமுறையை நாங்கள் முழுமை மொழி அணுகுமுறை, ஹோல் லாங்குவேஜ் அப்ரோச், முழுமை மொழி அணுகுமுறை என்று சொல்கிறோம். இந்த அணுகுமுறை 1967 ஆண்டளவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு முறைமையை என்கிற உலகின் பிரசித்தமான மொழியியலாளர் ஒருவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இதற்கு வலுவூட்டியவர் குட்மேன் என்கிற மற்றும் ஒரு அவர் 1980களில் ஒரு புத்தகம் உள்ளார். அந்த புத்தகத்தில் இந்த அணுகுமுறை பிள்ளைகளை வாசிக்க பழக்குவதற்கு மிகவும் பொருத்தமானது என்கிற வாதத்தோடு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அது ஒரு பிரசித்தமான புத்தகத்தினூடாக இந்த முழுமை முறை உலகிற்கு கொண்டு வர செல்வாக்கு செலுத்த தொடங்குகிறது. இப்போ 60களிலேயே இந்த அணுகுமுறை தொடர்பான சிந்தனைகள் உலகில் ஆரம்பித்து விட்டன. 80களில் உள்ளன என்று சொல்லலாம். அப்போ 80களில் அதற்கு பிறகு கற்பிக்கிற ஆசிரியர்கள் மாணவர்களாக இருக்கலாம், அல்லது முற்பட்ட காலப்பகுதியில் கல்வி கற்ற அல்லது ஆசிரியர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லோரிடத்திலும் செல்வாக்கு செலுத்திய ஒரு அணுகுமுறை இந்த முழுமை மொழி அணுகுமுறை. முழுமை மொழி அணுகுமுறை என்றால் என்ன என்பது தொடர்பாக நான் விரிவாக சொல்ல வேண்டும். ஆனால் இங்கு அதற்கு இந்த சந்தர்ப்பம் அதற்கு பொருத்தமானதல்ல. அது தனியாக விரிவாக பேசப்பட வேண்டிய விடயம் என்றாலும், முழுமை மொழி அணுகுமுறையினுடைய அடிப்படை ஒன்று, எழுத்துக்கள் தொடர்புடைய அடிப்படைகளில் ஒன்றுதான் எழுத்துக்களை தனித்தனியாக பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சொற்களாக அறிமுகப்படுத்த வேண்டும், சொற்களை அறிமுகப்படுத்த வேண்டும், அதாவது அர்த்தமுள்ள சொற்களை அறிமுகப்படுத்த வேண்டும். அதிலிருந்து அந்த எழுத்துக்களை அவர்களே கண்டு கற்றுக்கொள்வார்கள் என்பது இதனுடைய ஒரு உதாரணத்திற்கு. இந்த பாடத்தை நீங்கள் பாருங்கள். இதுல எழுத்து வருகிற 2 சந்தர்ப்பங்கள் உள்ளன அல்லது 3 சந்தர்ப்பங்கள் உள்ளன என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதோ என்பதில் அ வருகிறது. அதில் அதோ என்பது அ எழுத்தில் தொடங்குகிறது. அழகான என்பது அ எழுத்தில் தொடங்குகிறது. அழகானது என்பது என்கிற சொல் அ எழுத்தில் தொடங்குகிறது. அப்போ மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் அர்த்தம், அதே நேரத்தில் இந்த ஆ சத்தம் சேர்ந்து வருகிற சொற்கள் வருகிற போது அவர் தானாகவே ஆ என்கிற எழுத்தை பழகிக் கொள்வார், கற்றுக்கொள்வார். அதாவது ஆசிரியருடைய முயற்சி இல்லாமல், மாணவரும் பெரிதாக முயற்சி செய்யாமல் தாங்களாகவே கற்றுக்கொள்கிறார்கள். இது இவர்களுடைய வாதம் என்னவென்றால், அவர்களுடைய வாதம் அல்லது குட்மேன் என்று சொல்லப்படுகிற அவருடைய வாதம் என்னவென்றால், இப்போ நாங்கள் பிறந்ததிலிருந்து மொழியை கற்றுக்கொள்கிறோமே, மொழியை நாங்கள் முயற்சி எடுத்து கற்றுக்கொள்வதில்லை. எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு முயற்சி எடுத்து சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. அது தன்னிச்சையாக வருகிறது. இது போலவே எழுத்து, வாசிப்பு போன்ற பாடசாலையில் செயற்படுகிற மொழித்திறன் சார்ந்த செயற்பாடுகள் யாவும் தன்னிச்சையாக பிள்ளையிடத்தே ஏற்பட வேண்டுமே அன்றி அது முயற்சி செய்து புகுத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இந்த முழுமை மொழி அணுகுமுறையினுடைய வாதம். அந்த
அடிப்படையில் அதன் செல்வாக்கு காரணமாகத்தான் நாங்கள் இந்த ஆரம்ப வகுப்புகளில் தரம் 1, 2 ஆகிய வகுப்புகளில் தனி எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பிப்பதில்லை. அவர்களுடைய பாடங்கள் உள்ளன, அவை சொற்களும் வாக்கியங்களுமாக உள்ளன. அவற்றை அவர்கள் வாசிப்பார்கள், காலப்போக்கில் கற்றுக்கொள்கிறார்கள். இப்போ இந்த இடத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்ள வேண்டும். துஷா, நான் பேசுறது பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ நாங்கள் இரண்டாம் மொழியாக நாங்கள் ஆங்கிலத்தை கற்றிருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்த ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஆங்கிலம். ஏனென்றால் நாங்கள் ஆங்கிலம் பேசுபவர்கள் அல்ல, எங்களுடைய சொந்த மொழி ஆங்கிலம் அல்ல. எங்களால் வாசிக்கக்கூடிய சொற்களும் எங்களால் எழுதக்கூடிய அனைத்து சொற்களையும் நாங்கள் எப்படி கற்றுக்கொண்டோம் என்றால் முழு சொற்களாகத்தான் கற்றுக்கொண்டோம். நாங்கள் தனி எழுத்துக்களை ஆங்கிலத்தில் பயின்று அதனுடைய ஒலிகளை பயின்று அவற்றை ஒன்றாக சேர்ப்பதன் மூலமாக எவ்வாறு அந்த சொற்கள் உருவாகும் என்பதை பயின்று நாங்கள் யாரும் ஆங்கில மொழியில் நாங்கள் பயன்படுத்துகிற, அதாவது நாங்கள் வாசிக்கிற அல்லது எழுதுகின்ற சொற்களை எல்லாம் கற்றுக்கொண்டதில்லை. நாங்கள் எல்லோரும் முழு சொற்களாகத்தான் நாங்கள் பயின்றுள்ளோம். இப்போ உதாரணத்துக்கு புத்தகம் என்பதற்குரிய புக் என்கிற சொல்லை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு எப்படி அதில் வருகிற சத்தங்கள் எல்லாம் சேர்ந்து அது புக் என்று உச்சரிக்கப்படுகிறது என்று யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. புக் என்று உச்சரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டதை காதால் கேட்டோம், பார்த்தோம், அதை வாசிக்கிறோம், எழுதுகிறோம். இவ்வாறு நாங்கள் பயின்று கொண்டுள்ளோம். அப்போ எங்களுக்கு அதனுடைய பொருள் தெரியும். அப்போ பொருள் தெரியாத எங்களுக்கு எப்படி ஆங்கிலத்தில் பொருள் தெரியாத எந்த சொல்லையும் எழுத முடியாது அல்லது வாசிக்கவும் முடியாது. ஆனால் அது போலவே மொழியிலும் தமிழிலும் அவர்களுடைய தாய்மொழியிலும் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். அதாவது நேரடியாக சொற்களாக வாக்கியங்களாக வாசிப்பதன் மூலமாக அவர்கள் அவற்றை வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் பயின்று கொள்வார்கள். அந்த அணுகுமுறை தான் இந்த முழுமை மொழி அணுகுமுறை. இதனுடைய செல்வாக்கு காரணமாகத்தான் இவ்வாறான ஒன்று காணப்படுகிறது. அடுத்தது பொருளுக்கும் முக்கியத்துவம். இப்ப எழுத்துக்கள் என்றால் தனி எழுத்துக்களை பொறுத்தளவில் அவற்றுக்கு பொருள் கிடையாது. இப்போ ஒரு சில தமிழ் எழுத்துக்களை பொறுத்த தமிழில் உள்ள ஒரு சில எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு, சொற்களாகும். உதாரணத்துக்கு தீ என்பது பொருள் உள்ள ஒரு சொல்லாக மாறுகிறது. அவ்வாறில்லாமல் எழுத்துக்களுக்கு பொருள் கிடையாது. அப்போ பிள்ளைகள் கற்றுக்கொள்கின்ற அனைத்தும், வகுப்பறையில் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற அனைத்தும் பொருளுடையவனவாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாதம் பிற்காலத்தில் உருவானது. எந்த பொருளற்ற செயற்பாடுகளிலும் பிள்ளைகள் வகுப்பறையில் ஈடுபடக்கூடாது. அப்போ அந்த வகையில் அவர் மொழியில் கற்றுக்கொள்கின்ற அனைத்து அம்சங்களும் பொருளுடையனவாக இருக்க வேண்டும் என்கிற காரணமாக இந்த எழுத்துக்கள் பொருளற்றவை என்ற விதத்தில் நிராகரிக்கப்பட்டன. அது ஒரு காரணம். மற்றது ஒன்றிணைந்த கலை திட்டத்தின் நடைமுறைகள். இப்போ ஆரம்ப வகுப்புகளை பொறுத்தளவில் நீண்ட காலமாக, அதிலும் குறிப்பாக 70களுக்கு பிறகு ஒன்றிணைந்த கலை திட்டம் ஆரம்ப வகுப்புகளில் இன்டகிரேட்டட் கரிக்குலம். இப்ப இந்த கரிக்குலம் இன்டகிரேஷன்னா, இப்போ உதாரணத்துக்கு சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் அன்றைக்கு பிள்ளைகள் மழையை பற்றி ஒரு மழையை பற்றி கலந்துரையாடுவார்கள். மழையை பற்றிய உண்மைகளை, அது ஃபேக்ட்ஸ், அது சம்பந்தமாக அது தொடர்பாக பாடுவார்கள். மழையை பற்றி ஒரு பாடலை பாடுவார்கள். மழை பெய்கின்ற ஒரு காட்சியை சித்திரமாக வரைவார்கள். அதே போல
கணிதத்திலும் மழையோடு தொடர்புடைய ஏதாவது கணித செயற்பாட்டை அதில் அதற்கேற்ற மாதிரியாக கணித செயற்பாட்டை இணைத்து கற்பிப்பார். அதே போல வாசிக்கிற போதோ எழுதுகிற போதோ மழையோடு தொடர்புடைய சொற்களை எழுதுதல் வேண்டும் அல்லது வாக்கியத்தை எழுத வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் வருகிறது. அப்போ அங்கு எழுத்துக்களை எல்லாம் பார்க்க முடியாது. அவருக்கு தெரிந்த எழுத்து, தெரியாத எழுத்து, கற்பித்த எழுத்து, கற்பிக்காத எழுத்து என்ற தேவைகள்லாம் கிடையாது. முகில் என்று எழுத வேண்டும், அல்லது வானம் என்று எழுத வேண்டும், மழை என்று எழுத வேண்டும், குடை என்று எழுத வேண்டும். இங்கு எழுத்துக்கள் தொடர்பான தெரியாத எழுத்துக்கள் என்ற அக்கறைகள் எல்லாம் கிடையாது. இன்னொரு முக்கியமான காரணம், தமிழ் மொழியில் இந்த வாசிப்பு அல்லது எழுத்து கற்பித்தல் தொடர்பான விடயங்கள் முக்கியத்துவம் பெறாமைக்குரிய காரணம் இவை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நவீன ஆய்வுகள், விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள், சயின்டிபிக் ரிசர்ச்சஸ் நிறைய உண்டு. வாசிப்பு தொடர்பாக செய்யப்பட்ட நிறைய ஆய்வுகள் உண்டு. அவை தொடர்பான புரிதல்கள், அவை தொடர்பான அறிவு எங்களுடைய துறை, கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு அல்லது ஆசிரியர்களிடத்தே தேவையில்லை. அப்போ எங்களுக்கு அந்த ஆய்வுகள் தெரியாது. இப்போ ஆய்வுகள் தெரியாது போனால் நாங்கள் அவற்றை பின்பற்ற முடியாது. இவ்வாறான காரணங்கள் நிறைய உள்ளமையினால் தான் தற்காலத்தில் தனி எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிப்பதில்லை. இது ஒரு இந்திய தற்போது நடைமுறையில் இருக்கிற இந்திய புத்தகத்தின் தரம் 1க்குரிய இந்திய புத்தகத்தின் 2 பக்கங்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் டவுன்லோட் செய்து ஒன்றுக்கு தரம் தவணை 1, தவணை 2, தவணை 3 என ஒரு தவணைக்குமான புத்தகங்கள் உள்ளன. நீங்கள் அவற்றை தரவிறக்கம் செய்யலாம். இணையத்தில் தரவிறக்கம் செய்து பாருங்கள். பன்மடங்கு நாங்கள் பயன்படுத்துகிற புத்தக நூலை விட, வாசிப்பு நூலை விட மேம்பட்டது. பல காரணங்களால் மேம்பட்டது. காரணங்கள் குறிப்பாக சில குறைபாடுகள் இருக்கலாம். உதாரணமாக பாடலாம் வாங்க என்று இருக்குது. அப்போ அந்த வாங்க என்கிற ஒரு பேச்சு மொழி இருக்கிறதே, அப்படியும் எழுதி இருக்கிறார்கள். நாங்கள் அப்படி எழுதுவதில்லை. அப்படி சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் பயன்படுத்துகிற பிள்ளைகளுக்கு தரம் 1 எழுத்துக்களை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லது வாசிப்பில் ஆற்றலை ஏற்படுத்துவதற்கு வைத்திருக்கிற புத்தகங்கள் அல்லது நாங்கள் பின்பற்றுகிற நடைமுறைகளை விட பன்மடங்கு மேம்பட்டது. ஆனால் இவற்றில் உள்ள பல குறைபாடுகள் பற்றி நான் பின்னர் குறிப்பிடுவேன். என்ன குறைபாடுகள்? அது சார்ந்த குறைபாடு அல்ல, நான் அது சம்பந்தமாக சொல்லவில்லை. இதனுடைய அணுகுமுறை சார்ந்த குறைபாடுகள் சில. ஆனாலும் கூட இதில் இந்த புத்தகத்தில் இந்த தனி எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளுக்கு கற்பிக்கிற நடைமுறை நிரம்ப பின்பற்றப்பட்டுள்ளமையை நீங்கள் பார்க்கலாம். அதில் சில குறைபாடுகள் உள்ளன. விஞ்ஞான ரீதியாக, ஆய்வு ரீதியாக முன்வைக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் சில பின்பற்றப்படவில்லை. ஆனால் இந்த தனி எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்பிக்கிற நிலைமை இந்த புத்தகத்தில் காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நான் இப்போ தனி எழுத்துக்களை பிள்ளைகளுக்கு முன்வைத்து கற்பித்தல் என்கிற போது இந்த எழுத்து சம்பந்தமான ஒரு விளக்கத்தை ஈட்டிக்கொண்டு நாங்கள் மேலே செல்லலாம். எழுத்துக்களை கற்பிப்பது என்றால் என்ன? எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றவை எவை? இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் இருத்திக் கொள்ளுங்கள். இந்த எழுத்துக்கள் சம்பந்தமாக நான் சொல்கிற பல கருத்துக்கள், என்ன கருக்கள், யாவையும் பிள்ளைகளுக்கு உரியவை அல்ல.
அவை ஆசிரியர்களுக்கு உரியவை. இப்போ பிள்ளைகளுக்கு இவற்றில் எவ்வவற்றை எடுத்துச் செல்வது என்பது தொடர்பாக நாங்கள் கருத்தில் கொள்வோம். இதைத்தான் பிள்ளைகளிடத்துக்கு சொல்ல வேண்டும், அல்லது காட்ட வேண்டும், அல்லது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு வரையறை உண்டு. ஆனால் இந்த எழுத்துக்களை, தனி எழுத்துக்களை பிள்ளைகளுக்கு கற்பிக்கிற ஆசிரியருக்கு பல அம்சங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அவை எவை என்று ஒரு தடவை மேலோட்டமாக பார்க்கலாம். மிக ஆழமாக கிடையாது, மிக மேலோட்டமாக. இப்போ எழுத்து என்பது இரண்டு அம்சங்கள் சேர்ந்திருக்கு. ஒரு எழுத்துக்கு இரண்டு அம்சங்கள் உள்ளன. அவை ஒன்று ஒலி வடிவம், மற்றது வரி வடிவம். அது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் பேசுகிற சொற்களை அதை எழுதுவதற்காக பயன்படுத்துகின்ற குறியீடுகள் தான் இந்த எழுத்துக்கள். அப்போ எந்த எழுத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த எழுத்துக்கு ஒலி வடிவமும் இருக்கும். அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த ஒலி வடிவம் நாங்கள் அவற்றை ஒலியன்கள் என்று சொல்லலாம். ஒலியன்கள் என்பது ஃபனீம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஃபனீம் என்று சொல்லப்படும். அப்படி ஒலியன்கள் உண்டு. தமிழில் இன்னொரு விசேட தன்மை உண்டு, மாற்றொலிகள் உண்டு. ஒரு ஒலிக்கு இன்னொரு ஒலியும் உண்டு, மாற்றொலி உண்டு. அது தொடர்பாக உங்களுக்கு தெரியும். மற்றது வரி வடிவம் உண்டு. ஒரு குறியீட்டு வடிவம் இல்லை, ஒரு கோடுகளால், வளைகோடுகளால், நேர்கோடுகளால் நாங்கள் உருவாக்குகிற வரி வடிவம் எழுத்துக்களுக்கு உள்ளன. அவற்றில் இரண்டு வகையான குறியீடுகள் உள்ளதாக நான், ஒன்று முதன்மை குறி. இப்போ க என்று எடுத்துக்கொண்டால், க என்பது ஒரு உயிர்மெய் எழுத்து. இக், அ இரண்டும் சேர்ந்த இரண்டு சத்தங்களை கொண்ட ஒரு எழுத்து க. இது முதன்மை குறி, இது முதன்மை வடிவம். நிலை குறி என்பது அரவு இரண்டாம் நிலை குறி. அரவு இரண்டாம் நிலை குறி. அது ஏன் நாங்கள் இரண்டாம் என்று சொல்கிறோம் என்றால், ஆ என்கிற உயிர் சத்தத்தை, உயிருக்குரிய சத்தத்தை இந்த அரவு ஏற்படுத்தும். ஆனால் ஆ என்பதற்கு முதன்மை வடிவம் ஒன்று இருக்கிறது. ஆ என்கிற ஒரு குறி இருக்கிறது. நான் இங்கு இது ஆ, அது முதன்மையானது, அது பிரைமரி சிம்பிள். அதற்காக ஒரு செகண்டரி சிம்பிள் இருக்குது. இந்த சத்தத்தையே கொண்டு வரக்கூடிய இன்னொரு செகண்டரி சிம்பிள் இருக்கு. அதை இரண்டாம் நிலை குறி என்று சொல்லுவோம். இது தமிழ் மொழியில் உள்ளது. இப்போ ஆங்கிலத்தில் இது கிடையாது. உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இந்த ஒளியன்கள் பற்றி பார்ப்போமாக இருந்தால், ஒளிகள் என்று பார்த்தால், தமிழ் மொழிக்கு 30 ஒளியன்கள் உள்ளன. 30 ஃபனீம்ஸ் உள்ளன. ஆங்கில மொழி எடுத்துக்கொள்வோம். நாங்கள் எங்களுக்கு தெரிந்த இன்னொரு மொழி ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால், ஆங்கிலத்தில் 44 ஒளியன்கள் உள்ளன. ஃபனீம்ஸ் 44 ஒளியன்கள் உள்ளன. தமிழில் 30 ஒளியன்கள் உள்ளன. 30 ஒளியன்கள் உள்ளன. ஆனால் குறிகள், வரி வடிவங்கள் என்று பார்த்தால், இந்த வரி வடிவங்கள் என்று பார்த்தால் 247 வடிவங்கள் உள்ளன. 247. ஆங்கிலத்தில் நான் குறிப்பிட்டேன் 44 ஃபனீம்ஸ், ஒளியன்கள் உள்ளன. ஆனால் அந்த மொழியில் 26 குறிகள் தான் உள்ளன. வரி வடிவம் என்று பார்த்தால் 26 உள்ளன. இப்படி மொழிக்கு மொழி இந்த ஒளி வடிவம், வரி வடிவம் இரண்டுக்கும் இடையே வேறுபாடுகள் காணப்படும். இப்போ நாங்கள்
பேசுகிறவர்கள், தமிழை கற்பிப்பவர்களுக்கு இந்த ஒளி வடிவம், வரி வடிவம் சம்பந்தமான ஒரு புரிதல் வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆரம்ப வகுப்புகளில் இவற்றை கற்பிக்க முனைகிற எங்களிடத்தே இது தொடர்பான புரிதல் வேண்டும். இந்த இடத்தில் ஒளி 30 என்று நான் குறிப்பிடுவது அது தமிழ் மொழிக்குரியது. இப்ப தமிழில் வந்தேறி இருக்கிற வேற்றுமொழி சொற்களுக்குரிய ஒளியன்களை இதில் நாங்கள் சேர்ப்பதில்லை. வேற்றுமொழி சொற்கள் உள்ளன. இப்போ அந்த சொற்களை இப்போ விஷம் என்பது எடுத்துக்கொள்வோமே, அதில் வருகிற சில ஒளியன்கள் அது தமிழுக்குரியவை அல்ல. நாங்கள் அவற்றையெல்லாம் விடுத்து அவற்றை அகற்றி தமிழுக்கே உரிய ஒளியன்கள் என்று 30 கொள்கிறோம். இந்த மாற்றொலி சம்பந்தமாக இதற்கு முன்னதாக பேசியிருக்கிறோம். உதாரணத்துக்கு க என்பது க என்று உச்சரிக்கப்படலாம், க என்று அழுத்தமாக உச்சரிக்கப்படலாம், க என்று மென்மையாக உச்சரிக்கப்படலாம், க என்று இன்னொரு வடிவத்தில் உச்சரிக்கப்படலாம். அப்போ க என்கிறது தான் இதனுடைய மூல ஒலி அல்லது ஒலியன். க என்பது, ஹ என்பது அதற்குரிய மாற்றொலிகள். இது தொடர்பான விளக்கம் எங்களுக்கு தேவை. பிள்ளைகளுக்கு இது தொடர்பாக ஒன்றும் சொல்ல மாட்டோம், சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தாய்மொழியில் கற்பவர்களுக்கு, தாய்மொழியை பேசுகிறவர்கள் கற்கிற போது அவர்களுக்கு இது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒளியன்கள் என்றால் என்ன? இந்த 30 தமிழில் இருக்கிற ஒளியன்கள் உள்ளனவே, அவை பற்றி ஒரு கால் பார்க்கலாம். அவை யூனிக், விசேடமானவை. அவற்றுக்கு பதிலாக அவை சொல்லில் வருகிற போது நுணுக்கமான பொருள் வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய. இப்ப தமிழில் நீங்கள் பார்க்கலாம், ந ந என்று 2 ஒளியன்கள் உள்ளனவ, கிட்டிய ஒத்தொழிக்கிற தன்மையுடைய 2 ஒளியன்கள் உள்ளன, ந ந என்று. நவுக்கு பதிலாக நவை பயன்படுத்தினால் அந்த சொல் பொருள் வேறுபடும். ஆகவே ஒளியன்கள் ஒரு சொல்லில் பொருளை வேறுபடுத்தக்கூடியன. இது முக்கியமான தகவலாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 30 ஒளியன்கள், தமிழில் 30 உள்ள ஒவ்வொரு ஒளியனும் சொல்லில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடியன. இப்ப நாங்க உதாரணத்துக்கு படம் என்று வைத்துக் கொள்வோம். என்பதில் முதலாவது வருகின்ற ஒளியன்கள், அந்த முதலாவது வருகிற ஒளியன்கள் என்று சொல்கிறேன். ப என்பது 2 ஒளியன்கள் கொண்டவை, இப் ஆகிய 2ம் கொண்டவை. அதற்கு பதிலாக, பவுக்கு பதிலாக நாங்கள் ம என்று மாற்றி விடுவோமாக இருந்தால் அது வேறொரு பொருளை உருவாக்கும். அல்லது நான் இன்னொரு உதாரணம் சொல்வேன். மகன் என்பது கடைசி ஒளியன் இன் என்று இருக்கிறது. மகன் என்பதில் கடைசி ஒளியன் இன் என்று இருக்கிறது. அந்த ஒளியனுக்கு பதிலாக நாங்கள் வேறொரு ஒளியனை பயன்படுத்தினார். இப்போ உதாரணத்துக்கு இல் என்று பயன்படுத்துகிறோம். மகள் என்று நாங்கள் இன்னுக்கு பதிலாக இல்லை போட்டோமாக இருந்தால் மகள் வேறொரு பொருளை தருகிறது. அப்ப இந்த ஒளியன்கள் சொற்களில் பொருளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியன. அது இவை எங்களுக்குரியது, அதாவது ஆசிரியருக்குரியது, பிள்ளைகளுக்குரியதல்ல. நாங்கள் அதை அவ்வாறு வைத்துக் கொள்வோம். இரண்டாவது, இந்த மாற்றொலிகள் அந்த பிரச்சனைக்குரிய மாற்றொலிகள் அவ்வாறு அல்ல. இப்போ உதாரணத்துக்கு நான் முதல்ல சொன்னேன், க என்கிற வல்லினம் க என்ற அழுத்தமாகவும் உச்சரிக்கப்படும், அதற்கே உரிய சத்தத்தில் உச்சரிக்கப்படும். அல்லது க என்றும் உச்சரிக்கப்படும், ஹ என்றும் உச்சரிக்கப்படுமே. யாராவது இந்த சத்தத்தை மாற்றுவதன் காரணமாக பொருள் மாறுபடுவது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சில பேர் நீங்கள் உச்சரிக்க கேட்டிருப்பீர்கள், மகன் என்று உச்சரிப்பார்கள்.
க என்று அவர்கள் உச்சரிக்கிற போது சத்தம் வருகிறது. மகன், மகன் என்று. சில பேர் மகன் என்று ஹ உச்சரிக்கும்படியாக உச்சரிக்கிறார்கள், ஹ வரும் போல. ஆனால் மகன் என்று உச்சரிப்பதாலோ மகன் என்று உச்சரிப்பதாலோ அந்த சொல்லில் எந்தவித வேறுபாடும் வருவதில்லை. அதற்கு காரணம் அவை மாற்றொலிகள். மாற்றொலிகள் சொல்லில் வேறுபாட்டை ஏற்படுத்துவதில்லை, ஆனால் ஒலியன்கள் ஏற்படுத்தும். இதை தெரிந்து கொள்வோம். சரி, இப்போ இதில் பார்த்தோமாக இருந்தால் ஆ என்பது ஒரு தனியொலி. ந என்பது அப்படி அல்ல, அது இரண்டு ஒலிகளை கொண்டது. கோ என்பதும் அவ்வாறு தான், அவற்றிலும் இரண்டு ஒலிகள் உள்ளன. அடுத்தது வரி வடிவம். வரி வடிவத்தில் நான் முதலிலே சொன்னேன், ஒன்று முதன்மை குறி, மற்றது இரண்டு. இது எங்களுடைய மொழி வர்க்கம் அபிகியூடா என்று சொல்வார்கள். உலகத்தில் மொழிகளுடைய வரி வடிவங்களை வகைப்படுத்துகிற போது நிறைய அம்சங்கள்ல அது சிலபிக் லாங்குவேஜ் அப்படி வகைப்படுத்துவார்கள். தமிழை அபிகியூடா என்று சொல்வார்கள். இந்த மொழியில், இவ்வாறான மொழிகளில் இந்த இரண்டாம் நிலை குறியீடுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த விசிறி, அரவு, சுழி விசிறி போன்ற, கீழ்கால் போன்ற அம்சங்கள், இவற்றை தமிழில் உயிர்குறிகள் என்று குறிப்பிடுவார். இது எங்களுக்கு தேவை. இது எழுத்துக்களை தனியாக முக்கியத்துவம் கொடுத்து படிப்பிப்பதாக இருந்தால் இந்த புரிதல்கள் தேவை. மற்றது, இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் பண்புகள் சில உள்ளன. அவை குறிலாக இருக்கலாம், நெடிலாக இருக்கலாம். குறில் நெடில் எழுத்துக்களாக இருக்கலாம், உயிர் எழுத்துக்களாக இருக்கலாம், மெய் எழுத்துக்களாக இருக்கலாம், அல்லது இரண்டும் சேர்ந்த உயிர் மெய் எழுத்துக்களாக இருக்கலாம். இப்படி எழுத்துக்களுக்கு சில பண்புகள் இருக்கின்றன. அடுத்தது, சில விதிகளும் இருக்கின்றன. இப்போ இந்த எழுத்துக்களுக்கு விதிகள் உள்ளன. இப்ப இது எல்லா மொழியிலும் இந்த விதிகள் உள்ளன. இப்போ நல்ல காலம் நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு மொழி கற்பிக்கிற போது இந்த விதிகள் தொடர்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ ஆங்கிலத்தை கற்கிற கிரேட் 1ல மிக ஆரம்பத்துல படிக்கிற ஒரு பிள்ளைக்கு கூட இந்த விதிகள் சொல்லணும். ஏன்னா அது சிக்கலான மொழி. எங்களுடைய மொழி போல இலகுவான மொழி அல்ல. ஆங்கிலம் சிக்கலான மொழி. ஆகவே இந்த விதிகள் எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த உயிர் எழுத்து அடுத்தடுத்து வராது. இரண்டு அ வராது, அல்லது இ அல்லது அ என்று இரண்டு தடவைகள் வராது. இப்போ ஏனைய மொழிகள்ல அப்படி இல்லை, சில மொழிகள்ல அப்படி கிடையாது. பக்கம் அடுத்தடுத்து வரும். அப்ப தமிழ்ல அப்படி வராது. சில எழுத்துக்கள் உள்ளன, அவை மொழியினுடைய இறுதியில் வராது. இப்போ இக், அது தமிழில் கடைசியாக ஒரு சொல்லின் இறுதியில் வராது. அதே போல இந்த மாதிரியான சில எழுத்துக்கள் உள்ளன, அவை மொழியினுடைய அதாவது சொல்லின் ஆரம்பத்தில் மாத்திரமே வரும். சில எழுத்துக்கள் உள்ளன, சொல்லின் ஆரம்பத்தில் வரமாட்டார். இவ்வாறான விதிகள் உள்ளன. இவை அனைத்து பற்றிய விவரங்கள் அல்லது புரிதல் தனி எழுத்துக்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டுமே அல்லாமல் இவற்றை நாங்கள் எதையுமே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டோம் என்பதை நான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். அதாவது ஒளியன்கள் சம்பந்தமாகவோ, மாற்றொலிகள் சம்பந்தமாகவோ, இந்த முதன்மை குறி சம்பந்தமாகவோ, இரண்டாம் நிலை குறி சம்பந்தமாகவோ, உயிர்மெய் சம்பந்தமாகவோ, குறில் நெடில் சம்பந்தமாகவோ, அல்லது இந்த மொழிக்கு அல்லது சொல்லுக்கு முதலில் வருவது, இடையில் மட்டும்தான் வருவது, இறுதியில் வராமல்
வர முடியாதது என்றெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எழுத்துக்களை கற்பிக்கிற ஆசிரியருக்கு இவையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏன் தெரிந்திருக்க வேண்டும் என்பது தொடர்பாக நான் பிறகு கலந்துரையாடலில் குறிப்பிடுவேன். அடுத்தது, இந்த தனி எழுத்துக்களை கற்பிப்பது தொடர்பாக நவீன ஆய்வுகள் சொல்வது என்ன என்று இங்கு எல்லா ஆய்வுகளையும் குறிப்பிடவில்லை. ஒரு பிரசித்தமான ஒரு ஆய்வறிக்கையை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். மற்றபடி மிக அண்மையில் வெளியான ஆய்வுகளும் கூட இருக்கின்றன. ஒரு மனித மூளையில் வாசிக்கிற போது ஏற்படுகின்ற மாற்றங்களை நியூரோ சயின்டிஸ்ட், நரம்பியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து, ஸ்கேன் செய்து ஆய்வு செய்து வெளியிட்ட தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த தகவல்கள் எல்லாம், அதாவது நவீன ஆய்வுகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு தனி எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பிக்க வேண்டும் என்பதை நிரூபிக்கின்றன. அண்மை காலம் என்பது கிட்டிய ஒரு 2 தசாப்தங்களில் பெரும்பான்மையான முன்னேற்றம் அடைந்த நாடுகள் யாவும் தனி எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்பிப்பதைத்தான் வலியுறுத்துகின்றன. அல்லது அவர்களுடைய நாட்டில், அது இங்கிலாந்தாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம், பல நாடுகளில் இந்த தனி எழுத்துக்களை கொடுத்து கற்பிப்பதையே பின்பற்றுகின்றன. நான் இதில் ஒரு ஆய்வறிக்கையை நான் முன்வைக்கிறேன். ஒரு கட்டத்தில் 1998ஆம் ஆண்டு காலப்பகுதி அளவில் அமெரிக்காவில் அவர்கள் பல பாடசாலைகளில் ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கினார்கள். என்ன பிரச்சனை என்றால், நான் முன்பு குறிப்பிட்ட அந்த ஹோல் லாங்குவேஜ், முழுமை மொழி அணுகுமுறை, அதாவது பிள்ளைகளுக்கு சொற்களை நேரடியாக கொடுத்து, வாக்கியங்களை நேரடியாக கொடுத்து கற்பிக்கின்ற முறையின் காரணமாக என்று பிறகு அறிந்து கொண்டார்கள். நிறைய பிள்ளைகள், அவர்கள் தரம் 3இல் படிக்கிறவர்கள், 4ஆம் வகுப்பில் படிக்கிறவர்களில் நிறைய பேர் வாசிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள். நன்றாக வாசிக்க முடியவில்லை, எழுத முடியவில்லை. அவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆகவே அப்போ அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்கிறது, நரம்பியல் நிபுணர்கள், கல்வி அறிஞர்கள் கொண்ட 12 கொண்ட ஒரு குழுவை நியமித்தது. இது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது ஒரு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும்படியாக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதில் நிறைய நரம்பியல் நிபுணர்கள், கல்வி சார்ந்த அறிஞர்கள் எல்லோரும் உள்ளடங்கியிருந்தார்கள். அவர்கள் 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அந்த குழுவினுடைய பெயர் தான் தி நேஷனல் ரீடிங் பேனல் என்கிற ஒரு அமைப்பு. அவர்கள் ஒரு அறிக்கையை முன்வைத்தார்கள். அவர்கள் அந்த அறிக்கையை எதன் அடிப்படையில் மேற்கொண்டார்கள் என்றால், உலகிலே வாசிப்பு தொடர்பாக, அதாவது ஆரம்ப வகுப்புகளில் வாசிப்பு கற்பித்தலை மேற்கொள்வது தொடர்பாக அல்லது வாசிப்பின் மீது பிரச்சனைகள் தொடர்பாக உலகிலே மேற்கொள்ளப்பட்ட சயின்டிபிக் ரிசர்ச்சஸ், அறிவியல் ஆய்வுகள், விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகள் 100,000 தெரிவு செய்தார்கள். 1,00,000 ஆய்வுகளை சேகரித்தார்கள். அந்த 100,000 ஆய்வுகளையும் பகுப்பாய்வு செய்து அவற்றில் இருந்து 2,000 சிறந்த ஆய்வுகளை தெரிவு செய்து அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு அறிக்கை முன்வைத்தார்கள். அந்த அறிக்கை மிகவும் பிரசித்தமானது. நீங்களும் ஆர்வம் உள்ளவர்கள் நீங்க இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு 250 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கை இருக்கு. த நேஷனல் ரீடிங் பேனல் ரிப்போர்ட் என்று நீங்க சர்ச் பண்ணினீங்கன்னா கிடைக்கும். அதை நீங்க வாசிக்கலாம். அந்த அறிக்கை உலகத்தில் பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது இந்த சிறார்களுக்கு வாசிப்பு கற்பித்தல் தொடர்பாக.
அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது அவர்கள் சிபாரிசு செய்த முறை என்னவென்றால், பிள்ளைகளுக்கு வெளிப்படையான ஒளிகள் தொடர்பான விளக்கங்களை கொடுக்க வேண்டும், பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். ஒளிகள் தொடர்பான பயிற்சி, அதாவது இப்போ ஒரு எழுத்தை கற்பிப்பதற்கு முன்னதாக, இப்ப தமிழில் அ எழுத்தை கற்பிக்க வேண்டும் அல்லது ம எழுத்தை கற்பிக்க வேண்டும் என்றால், எடுத்ததும் எழுத்தை கற்பிக்காமல் அதற்கான ஆரம்ப பயிற்சி, அந்த சத்தத்தில் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அ சத்தத்தில் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும், ம சத்தத்தில் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது தொடர்பாக நாங்கள் பிறகு பேசலாம். அப்படியாக வெளிப்படையான பிள்ளைகளுக்கு தெரிந்த, அவர்களே உணரக்கூடிய இந்த சத்தம் தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போது கற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் விளங்கக்கூடிய வகையில் ஒலிகள் தொடர்பில் அவர்கள் வழங்க வேண்டும், எழுத்துக்களுக்கு போவதற்கு முன்னதாக. அடுத்தது சிஸ்டமேட்டிக் ஃபானிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு முறையான ஒழுங்குபடுத்தப்பட்ட தனி எழுத்துக்களை கற்பிக்கின்ற முறைமை அவசியம். இப்போ இது அதுவரைக்கும் இருந்த இந்த முழு சொல்லையும் காட்டி காட்டி படிப்பிக்கிறேன்னா சரி வராது. தனி எழுத்துக்களை கற்பிக்க வேண்டும் என்கிறது இந்த சிபாரிசின் ஒரு முக்கியமான அம்சம். அடுத்தது மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் ஃப்ளூவன்சி. எப்படி சரளமாக இந்த எழுத்துக்களை கற்பித்ததன் பின்னர் எவ்வாறு சரளமாக பிள்ளைகளை வாசிக்க செய்வது என்பது தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். அவற்றை மேம்படுத்துவதற்கான முறைமைகள் பின்பற்றப்பட வேண்டும். அவை தொடர்பாகவெல்லாம் நிறையவே அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அடுத்ததாக எவ்வாறு கிரகித்தலை விருத்தி செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது தொடர்பாகவும் அவற்றில் முன்வைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அப்ப இந்த அறிக்கையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், பிள்ளைகளுக்கு தனி எழுத்துக்கள் போதிக்கப்பட வேண்டும். தனித்தனியான எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போதிக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்ட விடயம். இதற்கு பின்னால் பல ஆய்வுகள் உள்ளன. நான் குறிப்பிட்டது போல நரம்பு மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் கூட உள்ளன. அவையும் இந்த தனி எழுத்துக்களை முக்கியத்துவம் கொடுத்து படிப்பிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன. அப்போ இது இந்த பானிக்ஸ் என்பது தனி எழுத்துக்கள், எழுத்தொலிகள் என்று தமிழில் சொல்லிக் கொள்ளலாம். பானிக்ஸ் எழுத்தொலிகள், அதாவது சத்தமும் ஒளி வடிவமும் வரி வடிவமும் சேர்ந்த எழுத்துக்களை நாங்கள் பானிக்ஸ் என்று சொல்லுவோம். அதில் வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான விடயத்தை நான் இங்கு மேற்கோடிட்டு காட்டுகிறேன். The knowledge that letters of the alphabet represent phonemes and that these sounds are blended together to form written words. அப்போ என்ன செய்யறோம், நாங்க பல ஃபனிஸ் எழுத்தொலிகளை கொண்டுதான், எழுத்தொலிகளை சேர்த்து தான் ஒரு சொல்லை உருவாக்குகிறோம் அல்லது பிள்ளை வாசிக்கிறார், எழுதுகிறார். Readers who are skilled can sound out words they haven't seen before. இந்த பயிற்சியை பெற்றவர்கள், எழுத்தொலிகளில் பயிற்சி பெற்றவர்கள் அல்லது வாசிக்க அதில் இந்த தனித்தனி எழுத்துக்களில் பயிற்சி பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அதற்கு முன்னதாக பார்க்காத சொற்களை கூட வாசிப்பார்கள். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த சொற்களாக வாசிக்கிறவர், இப்போ உதாரணத்திற்கு அம்மா என்பதை வாசிக்கிறார், அப்பா என்பதை பிள்ளை வாசிக்கிறார். அது படமெல்லாம் போட்டு, அப்பாவின் படம் போட்டு அப்பா என்று புத்தகத்தில் இருக்கிறது, அம்மாவின் படம் போட்டு அம்மா என்று இருக்கிறது. அப்போ அப்பா அம்மா என்பதை அந்த பிள்ளை எங்க பார்த்தாலும் அப்பா அம்மா என்று வாசிக்கிறார். ஆனால் ஒரு சொல் இருக்கிறது பாமா என்று, பா மா என்று இருக்கிறது. ஆனால் பிள்ளையால் வாசிக்க முடியவில்லை. சிக்கல். அம்மா வாசித்த பிள்ளை, அப்பா வாசித்த பிள்ளை பாமா வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அதில் உள்ள எழுத்துக்களே இதில் வந்துள்ளன. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு வாசிக்க முடியாது. அப்படி ஒரு சிக்கல் உண்டு. அப்போ அப்படி அல்ல, இந்த முறை மூலமாக, அதாவது தனி எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்பிக்கிற இந்த முறையின் மூலமாக அவர்கள் இதற்கு முன்னதாக கண்டறியாத பார்க்க கூட வாசிப்பார்கள், without first having to memorize them.
அதை அவர்கள் மனனம் செய்து வாசிப்பதில். இப்போ நாங்கள் ஆங்கிலத்தில் பல சொற்களை வாசிப்பதெல்லாம் எங்களுக்கு அந்த முழு சொல்லையும் அப்படியே மூளையில் வைத்திருக்கிறோம், அப்படியே எழுதுவோம், வாசிப்போம். சில நேரத்தில் பலர் சிங்கள மொழியில் உள்ள சொற்களை வாசிப்பது கூட அப்படிதான். ஒரு முழு சொல்லாக மூளையில் தூக்கி வைத்து அதை அப்படியே வாசிப்பது. அங்கு உண்மையில எழுத்துக்களை தெரிந்து வாசிப்பதல்ல. ஆனால் இந்த முறை தனி எழுத்துக்களை சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக, பயிற்றுவிப்பதன் மூலமாக பிள்ளைகள் எந்த சொல்லையும், அந்த மொழியில் எந்த சொல்லையும், வாக்கியத்தையும், எந்த புத்தகத்தையும், எந்த எழுத்து பகுதியையும் வாசிக்கக்கூடியவராக இருப்பார். அது மிகவும் முக்கியமானது. அது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த அளவில் நான் என்னுடைய முன்வைப்பை மேற்கொள்கிற போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்தில் பல்வேறு விதமான கேள்விகள் எழுவதை நான் உணர முடிகிறது. எத்தனை எழுத்துக்களை பிள்ளைகளுக்கு எத்தனை எழுத்துக்களை கற்பிப்பது? தமிழில் 247 எழுத்துக்கள் உள்ளனவே, எவ்வளவு எழுத்துக்களையும் கற்பிக்க வேண்டுமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அவளையும் கற்பிக்க வேண்டுமா? உண்மையில் அவ்வளவையும் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கான முறை ஒழுங்கை நாங்கள் தீர்மானித்தால் மிக குறைவான தெரிவு செய்த குறியீடுகள் அல்லது எழுத்துக்களை கொண்டு பிள்ளைகள் எல்லா எழுத்துக்களையும் அடையாளம் காணக்கூடியவர்களாக நாங்கள் ஆக்கலாம். இரண்டாவது, பழையபடி அ ஆ இ ஈ என்று போவதா? பழங்காலத்தில் கற்பித்தது போல இந்த நெடுங்கணக்கு தமிழினுடைய அகரவரிசையின்படி, நெடுங்கணக்கு தொடரின்படி அ ஆ இ ஈ என்று வரிசையாக போவதா என்ற இன்னொரு கேள்வி வரலாம். அதுவும் அவசியமில்லை. அது மிக பயனுள்ள ஒன்று என்று சொல்ல முடியாது. நான் அந்த இந்திய புத்தகத்தில் அவர்களுடைய அதில் இருக்கிற மிகப்பெரிய நெல்லம்சம் என்னவென்றால், அவர்கள் தனி எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே இருக்கிற ஒரு குறைபாடு என்னவென்றால், இந்த அகர வரிசை ஒழுங்கு அதில் பேணப்படுகிறது. ஒரு விதத்தில் பேணப்படுவதை நீங்கள் புத்தகத்தை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அது அறிவியல் பூர்வமான, விஞ்ஞான பூர்வமான ஒரு வரிசை ஒழுங்கு கிடையாது. ஆங்கிலத்தில் எந்த எழுத்தில் தொடங்கி எவ்வாறு அதனை வளர்த்து செல்ல வேண்டும் என்று ஆய்வின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு சீக்வென்ஸ், வரிசை ஒழுங்கு இருக்கிறது. தமிழில் அப்படி ஒன்று உருவாக்கி கொள்ளப்படவில்லை. ஆனால் உருவாக்குவதற்குரிய சாதனங்கள் உள்ளன, உருவாக்குவதற்குரிய வழிமுறைகள் உள்ளன, உருவாக்கலாம். சில திட்டங்கள் அவ்வாறு உருவாக்கி அறிமுகப்படுத்தியும் உள்ளன. அடுத்தது, ஒரு நாளைக்கு எத்தனை எழுத்துக்களை கற்பிப்பது? 1, 2, 3, 4, 5 எத்தனை எழுத்துக்கள் கற்பிப்பது? இப்போ இந்த முழுமை மொழி என்றால் நிறைய சொற்களை எல்லாம் அறிமுகப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். ஒரே பாடத்தில் 5-6 சொற்கள் அல்லது 4-5 வாக்கியங்கள் எல்லாம் உள்ளன. அப்படியாக இருந்தால் நிறைய எழுத்துக்களை ஒரே நாளில் கற்பிக்கலாமே என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஒரு நாளைக்கு ஆக கூடியது ஒரே ஒரு எழுத்தை தான் கற்பிக்க வேண்டும். அதிகமான எழுத்துக்களை கற்பிக்க கூடாது, அறிமுகப்படுத்த வேண்டும். ஆனால் பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு முந்தி கற்ற எழுத்துக்களை அந்த நாளிலும் திரும்ப பிராக்டிஸ் பண்ணலாம், பயிற்சி பெற்றுவிக்கலாம். ஆனால் கற்பிப்பதாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு எழுத்து என்பதே அதிகம் போல ஒரு எழுத்தை அறிமுகப்படுத்தி வைக்கலாம் என்பதுதான் ஆய்வுகள் செல்லும். தமிழில் அது சாத்தியமா என்று நீங்கள் இன்னொரு கேள்வியை கேட்கலாம். நாங்கள் அடுத்த கலந்துரையாடலில் அது சம்பந்தமாக நான் உங்களோடு விரிவாக பேசுவோம். இன்னும் நிறைய கேள்விகள் உங்களுடைய மனதில் எழலாம். நீங்கள் பிறகு இந்த கலந்துரையாடலின் இறுதியிலும் கேட்கலாம், அடுத்த வார கலந்துரையாடலின் இறுதியிலும் கேட்கலாம். எந்த வினாவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு பதில் கூறுவேன். என்னால் முடியாது போனால் தேடியாவது உங்களுக்கு விடைகளோடு வருவேன். இது ஒரு ஆசிரியர் அவரை உருவாக்கி கொண்ட ஒரு
வரிசை ஒழுங்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது பெரிய ஆய்வுபூர்வமான விஞ்ஞான பூர்வமான ஒரு ஒன்றாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் உருவாக்கி கொண்டதாக வைத்துக் கொள்ளுங்கள். இதில் இந்த வரிசையை பார்க்கலாம். அ, ப, ட, ம, இம், இப், இட், இங், ஆ, இக், பிறகு அரவு, பிறகு த, இ, பிறகு விசிறி, பிறகு இத், ர, இர், ந, இன் ஆகிய எழுத்துக்களை அவர் இன்னும் பல எழுத்துக்கள் உள்ளன. இதை தொடர்ந்தும் எழுத்துக்கள் வருகின்றன. ஆனால் இப்படித்தான் ஆரம்பிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியர் இப்படி ஒரு எழுத்தொழுங்கை ஆரம்பித்திருக்கிறார். இது மிக விஞ்ஞான பூர்வமான அறிவியல் பூர்வமான வரிசை ஒழுங்கு என்று கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது அவ்வாறான எழுத்தொழுங்கு எப்படி அமைய வேண்டும் என்று நான் பிறகு உங்களோடு கலந்துரையாடுவேன். இதில் இருக்கிற முக்கியமான இந்த அவர் ஒரு ஆசிரியராக இருந்தால் இந்த ஆசிரியரிடத்தே இருக்கிற சில புரிதல்கள், அவரிடம் இருக்கிற விளக்கங்கள் சம்பந்தமாக நான் முதலாவது சொல்லிக் கொள்கிறேன். முதலாவது எழுத்தாக அ என்கிற எழுத்தை தெரிவு செய்துள்ளார். அ என்கிற எழுத்தை அவர் நினைத்திருந்தால் பவில் ஆரம்பித்திருக்கலாம் அல்லது மவில் ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் அப்படி அல்லாமல் வில் ஆரம்பித்திருக்கிறார். அதில் இருக்கிற முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால் அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இப்போ தமிழில் நாங்கள் பார்க்கலாம், ப என்பது உயிர்மெய் இல்லையா? அதில் இருக்கிற இந்த மெய் புள்ளி நீங்கி ப இருக்கிறது. இந்த எழுத்துக்களே, இந்த ப, ட, ம போன்ற எழுத்துக்களே மொழியில் தமிழில் பெருவாரியாக பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ ஏனைய மொழிகள், இப்போ வேற மொழிகளை, வேற்று மொழிகளை பார்த்தா இந்த மெய்களில் தொடங்கும், தனி மெய்களில் சொற்கள் தொடங்கும். இக், இம், என்றெல்லாம் தொடங்கும். சமஸ்கிருதம், ஹிந்தி, சிங்களம் போன்ற மொழிகள் எல்லாம் தனி மெய் எழுத்துக்கள்ல தொடங்கும், என்று தொடங்கும். ஆங்கிலம் கூட அப்படிதான். ஆனால் தமிழினுடைய சிறப்பு என்னவென்றால் அப்படி தனி மெய்யெழுத்தில் தொடங்காது. அது ஒரு சயின்டிபிக்கான, எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் போற்ற வேண்டும். ஒரு சொல்லை ஆரம்பிக்கிற போது சிரமம் இல்லாமல் அதை திக்கி திணறி அடி வயிற்றிலிருந்து மூச்செடுத்து அப்படி உச்சரிக்க வேண்டிய ஒரு தேவையை எங்களுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தவில்லை. அப்போ மிக இலகுவாக ப, ம, ட, க, சாரி ட வராது, ப, ம, க, த என்று மிக இலகுவாக தம்பி, படம், அம்மா, அக்கா என்று மிக இலகுவாக தொடங்குவதற்கு இருக்கிறது. இப்போ வைத்துக் கொள்வோமே, ஸ்வர ஸ்வர என்றால் என்று எடுக்க வேண்டும். அப்படி இல்லை, தமிழ்ல சொற்கள் கிடையாது. அப்போ இந்த உயிர்மெயில் எடுத்தா இந்த ப, ம, ட போன்ற எழுத்துக்களை எடுத்தால் அவை எல்லாவற்றிலும் அ ஒலி இருக்கிறது. எடுத்துக்கொள்வோமே, அதுல இப், அ ரெண்டும் இருக்குது. அப்போ இந்த அ எல்லா இடத்திலும் வருவதன் காரணமாக அந்த சத்தம் அதற்குரிய வரி வடிவத்தை முதலில் அறிமுகப்படுத்துவது நல்லது என்று இந்த ஆசிரியர் நினைத்திருக்கலாம். ஆகவே அது ஆவை அவர் முன்னதாக வைத்தது நல்லது. இன்னொன்று, இந்த அவர் வைத்திருக்கிற எழுத்துக்களை பார்த்தால் ப, ட, ம என்பவை பிள்ளைகளுக்கு எழுத்துக்களை தனித்தனியாக அறிமுகப்படுத்துகிற போது ஆரம்பத்தில் மிக இலகுவான, வரி வடிவத்திலும் இலகுவான, கிரஃபீம் என்று சொல்வார்களே வரி வடிவம், அந்த கிரஃபீம், அந்த வரி வடிவமும் இலகுவான, ஒளியிலும் இலகுவான எழுத்துக்களை அறிமுகப்படுத்தினால் மிக ஆரம்பம் தானே. அப்போதான் அவங்க ப்ரீ ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது நல்லது. அப்போ ப, ட, ம பாத்தீங்களா இருந்தா சத்தத்திலும் பெரிய பிரச்சனை கிடையாது, ப ஒலிக்கிற சத்தத்திலும் பிரச்சனை கிடையாது, அதனுடைய வடிவத்திலும் அவ்வளவு சிக்கல் இல்லை. ஆகவே அதை முன்னதாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார்.
பிறகு பார்த்தீங்களா இருந்தா நான் முதல்ல சொன்னது போல மெய்யை முன்னால உயிர்மெய்யை முன்னால் உயிர்மெய்யை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இப்போ அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் மாவை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதற்கும் காரணம் இருக்கிறது. இந்த உயிர்மெய் ம என்கிற க த போன்ற உயிர்மெய்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ அது அவற்றை அல்லது சொற்களின் முதன்மையாக பயன்படுத்தப்படுகின்றன. அதை அவர் அறிமுகப்படுத்திய பிறகு அவற்றுக்குரிய மெய்களை அறிமுகப்படுத்துவது நல்லது. அப்படி செய்திருக்கிறார். பிறகு நீங்க பார்த்தீங்களாக இருந்தா க அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கவுக்கு பிறகு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். கொண்டு வந்து படிப்பிக்கணும். அதோட முக்கியமான எழுத்துக்கள்லாம் உண்டே இல்லையா? என்பதை விட லேவா இருக்கலாம் அல்லது ழவா இருக்கலாம். அப்படி நிறைய எழுத்துக்கள்லாம் முக்கியமானது இருக்கத்தக்கதா இந்த இந்த என்பது தமிழில் மிக குறைவாக பயன்படுத்துகிற சொல். இது ஔவையார் கூட பாடி இருக்கிறாங்க. இதனுடைய ரெண்டு இந்த ரெண்டு எழுத்துக்களை தவிர அந்த வரிசையில் வேற எந்த எழுத்துக்களுக்கும் பிரயோசனமே இல்லை, பயன் கிடையாது. அப்ப ரெண்டு தான் பயன்படுத்தப்படும். அப்ப ஏன் கொண்டு வந்தார் வைத்திருக்கிறார் என்றால் அதுல ஒரு புரிதல் அந்த ஆசிரியரிடம் இருந்திருக்க வேண்டும். இந்த கவுக்கு இனவெழுத்து கவுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த நிறைய க வருகிற க எழுத்தோடு தான் சேர்ந்து வரும். இங்கே, அங்கே, பங்கம், தங்கம், மங்களம் போன்று நிறைய நீங்க சொற்களை எல்லாம் வரிசைப்படுத்தி கொண்டு வருவீர்களா இருந்தால் வருகிறது இந்த தான் வரும். அதனாலதான் அதை நாங்க இனவெழுத்துன்னு சொல்றோம். அப்போ இந்த எழுத்து இந்த இடத்துல வந்தால் இதை இந்த கர்வை பயன்படுத்துகிற அந்த சந்தர்ப்பத்திலேயே அதற்குரிய இனவெழுத்து வந்ததனால் ஒரு லாபம் இருக்கிறது. ஏனென்றால் இது அதிகமாக இந்த எழுத்தோடு தான் சேர்ந்து வரும். தங்கம், பங்கம், மங்களம் அல்லது நுங்கு என்று எல்லாம் இதோடு சேர்ந்து வருவதன் காரணமாக அந்த லாபம் இருக்கு. பிறகு ஆ என்பதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். நான் இதை முதன்மை குறி என்று சொன்னேன். பிறகு இது இரண்டாம் நிலை குறி. இது பிரைமரி சிம்பிள், இது செகண்டரி சிம்பிள். அரவு செகண்டரி சிம்பிள். அப்போ அரவு கற்பிப்பதற்கு முன்னதாக அதற்குரிய முதன்மை குறி ஆ என்பது அந்த சத்தம் பிள்ளைக்கு போய்விட வேண்டும் என்பதில் அவர் அக்கறை செலுத்தி இருக்கிறார். அதே போல பார்த்தீங்களா இருந்தா இ என்பது இந்த விசிறிக்குரிய முதன்மை குறி. அப்ப அதை முன்னதாக படிப்பிக்கிறார். அப்படி அதே போல இங்க த படிப்பிச்சதுக்கு பிறகு அது படிப்பிச்சதுக்கு பிறகு அதனுடைய இனவெழுத்தான ந இன் படி வைக்கிறார், அந்த ஆசிரியர் வைக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இப்போ இந்த அதனுடைய இனவெழுத்து ந பெரும்பான்மையான சொற்கள் இதோடு சேர்ந்து வரும். பந்து, பந்தம், சுந்தரம் என்று நிறைய இதோடு சேர்ந்து வரும். அப்போ நிறைய சொற்கள் இதோடு சேர்ந்து வருகிறதால இதை இங்கே கொண்டு வந்து வைப்பது லாபம் என்று ஆசிரியர் நினைத்திருக்க கூடும். இப்படி ஒரு ஒழுங்கை படிப்படியாக இவை ஒவ்வொரு நாளில், அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு மாத கால பகுதியில் இவ்வளவையும் படிப்பித்திருக்க கூடும், அல்லது அதை விட அதிகமான நாளில் படிப்பித்திருக்கலாம். இப்படி படிப்பித்தால் இப்போ ஏன் எழுத்துக்களை படிப்பிக்கிறோம்? சொற்களை வாசிக்க, பிறகு சொல்லிலிருந்து வாக்கியங்களை வாசிப்பதற்காக தானே தனித்தனி எழுத்துக்களை அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படி பார்க்கிற போது படிப்பித்த போது அது முதல்ல படிப்பிக்கிறார், எந்த சொல்லும் வராது. படிப்பிக்கிறார் இரண்டாவது நாள் படிப்பித்தாலும் ஒரு அர்த்தம். ஆனா
இரண்டு எழுத்துக்களையும் சேர்த்து நாங்கள் அப என்று வேண்டுமாக இருந்தால் வாசிக்கலாம், வாசிக்க கூடாது என்று இல்லை. மேற்கத்தைய நாடுகளில் இந்த நான்சென்ஸ் வேர்ட்ஸ் என்பது இந்த பிள்ளைகள் எழுத்துக்கள் கற்றுக்கொள்கிற போது, பழகுகிற போது கொடுக்கிற ஒரு பயிற்சி. அந்த சொல்லுக்கு அர்த்தம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது எங்களுடைய நாட்டில் செய்ய முடியாது, அது சண்டைக்கு வருவார்கள். ஆனால் அதை நாங்கள் விடுத்து விடுவோம். பிறகு ட படிப்பிச்சிட்டார். 3வது நாள் ட படிப்பிச்ச பிறகு அவரால் ஒரு இந்த ஒளிக்குறிப்பு சொற்களை எழுதக்கூடியதாக இருக்குது. படபட என்று எழுதக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகள் இந்த 2 சத்தங்களையும் சேர்த்து வாசிப்பதற்கு பழக்கலாம். 3வது நாள் பழக்கலாம். அது இந்த 2 எழுத்துக்களை சத்தங்களையும் எவ்வாறு சேர்த்து பயிற்றுவிக்க வேண்டும் என்பது தொடர்பாக நான் பின்னொரு நாளில் நான் உங்களோடு கலந்துரையாடுவேன். இப்படி பழக்கலாம். அறிமுகப்படுத்திய பிறகு மடமட என்ற இன்னொரு ஒளிக்குறிப்பு சொற்கள் வருகின்றன. பிறகு படிப்பித்த பிறகு சில சொற்கள் உருவாகின்றன. படம், மடம், மடம் என்றெல்லாம் படிப்பார். இப்படி வரிசையாக இந்த சொற்களை எழுத்துக்களை எல்லாம் கற்பித்து கொண்டு போனது போது இது எவ்வாறு கற்பிப்பது, இதற்கான வேறு ஒழுங்குமுறைகள், ஒரு வகுப்பறையில் இதற்கான செயற்பாடுகள் எப்படி என்றெல்லாம் கூட நாங்கள் பிறகு பேசலாம். ஆனால் இங்கு பிள்ளைகள் அடைகிற லாபம், ஆசிரியர் அடைகிற லாபம் சம்பந்தமாக பார்ப்போம். கொஞ்சம் எழுத்துக்களை கற்பித்த பிறகு எவ்வளவு சொற்களை அவர்கள் வாசிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். இதுல என்ன முக்கியத்துவம் உடைய என்றால், இந்த சொற்களை எல்லாம் அவர்கள் படத்தை வாசிப்பது போல வாசிப்பதல்ல, அவர்களுக்கு எழுத்து தெரிந்து வாசிக்கிறார்கள். இந்த எழுத்துக்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வாசிக்கிறார்கள். எங்கேயும் அர்த்தமற்ற அல்லது ஒரு மனப்பாடம் செய்து பார்த்த கண்ணுக்குள் வைத்துக் கொண்டு வாசிப்பதல்ல, ஒலிகள் தெரிந்து, ஒலிகளை சேர்க்க தெரிந்து, இந்த எழுத்துக்கள் எங்கு வந்தாலும் வாசிக்கக்கூடிய தன்மையோட ஆற்றலுடையவர்களாக மாறி வாசிக்கிறார்கள். இன்னும் சில எழுத்துக்களை சேர்த்து கொண்டு போக அபரிமிதமான ஆச்சரியப்படத்தக்க வகையில் இவர்களுடைய சொற்களை வாசிக்கும் ஆற்றலும், வாக்கியங்களை வாசிக்கக்கூடிய ஆற்றலும் பெருகும். இவர்களை வாசிப்பில் அசைக்க முடியாது. அப்படி ஒரு அத்திவாரமிட்டவர்களாக இவர்கள் செல்வார்கள் என்கிற உண்மை இருக்கிறது. நல்லது. இவ்வளவே இன்றைய நாளுக்கு இவை தொடர்பான இன்றைய நாளுக்குரிய என்னுடைய முன்வைப்பு.